இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நன்மை நிறைந்த நாட்களாக அமையட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிறது கன்னிராசி. இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு அடுத்து வருகின்ற 15 நாட்களும் எப்படி இருக்குது, கிரகநிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இதில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த கன்னிராசி அன்பர்களுடைய இயல்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த கன்னிராசி அன்பர்களுடைய இயல்பு பார்த்திங்கன்னா மற்றவங்களை கொஞ்சம் வருந்த செய்யும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா சின்ன சின்ன விஷயங்களை கூட கொஞ்சம் சென்சிட்டிவாக யோசிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அன்பை வெளிப்படுத்த தெரியாதவங்க அப்படின்னு கூட இவங்கள சொல்லலாம். அதே மாதிரி பழைய பொருட்களை தேடி தேடி வாங்கி அடுக்கி வச்சுருப்பாங்க. அதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அது பார்த்திங்கன்னா மற்றவங்களுக்கு வருத்தத்தை உண்டு பண்ணும். ஒரு சில காரியத்தை எடுத்துட்டாங்க அப்படின்னா அதை கரெக்டாக முடிக்கணும் அப்படின்னு அந்த பாதையை நோக்கி அவங்க பயணிப்பாங்க. மற்றவங்க பார்த்திங்கன்னா இதே வேலையாகவே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதே மாதிரி இவங்களுடைய புத்தி கூர்மை பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஒரு முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா அதை நோக்கி பயணிக்கக்கூடியவங்க. உடல் வடிவத்தை, அதாவது இவங்களுடைய தோற்றத்தை வைத்து இவங்களுடைய வயதை கணிக்கவே முடியாது. ரொம்ப இளமையான தோற்றமுடையவங்களாக இந்த கன்னிராசி அன்பர்கள் இருப்பாங்க. எப்பவுமே பார்த்திங்கன்னா பணக்காரராகவும் இல்லாமல் ஏழ்மையாகவும் இல்லாமல் சரிசமமாக வாழக்கூடியவங்கன்னா இந்த கன்னிராசி அன்பர்களை தான் சொல்லலாம். ஏன்னா எவ்வளோ சம்பாதிக்கிறாங்களோ அதற்கு தகுந்தாற் போல தான் செலவு செய்வாங்க. ரொம்ப ஆடம்பரமாகவும் காமிச்சிக்க மாட்டாங்க, ரொம்ப ஏழ்மையாகவும் காமிச்சிக்க மாட்டாங்க. எப்பவுமே பார்த்திங்கன்னா சரியான ஒரு பாதையில் செல்லக்கூடியவங்கள இவங்க இருப்பாங்க. அதே மாதிரி ஒரு இடத்துக்கு போகிறாங்க இந்த கன்னிராசி அன்பர்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த இடத்த ரொம்ப நீட்டாக வைத்திருக்கணும், தூய்மையாக வைத்திருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய இவங்கள இந்த கன்னிராசி அன்பர்கள் இருப்பாங்க. அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்துலேயும் கூட நல்ல ஆரோக்கியமான உணவுகளை தேடி தேடி விரும்பி சாப்பிடக்கூடியவங்கள இந்த கன்னிராசி அன்பர்கள் இருப்பாங்க. அதே மாதிரி அறிவையும் தேடி தேடி வளர்த்து கொள்ளக்கூடியவங்க அப்படின்னா இந்த கன்னிராசி அன்பர்களை சொல்லலாம். ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப நுணுக்கமாக ஆராயக்கூடியவங்க. ஒருத்தர் பேசும்போது கூட ரொம்ப நுணுக்கமாக ஆராய்ந்து அதில் என்ன பிழை செய்கிறாங்களோ அதை கண்டுபிடிச்சி அதை திருத்தக்கூடியவங்களாகவும் இந்த கன்னிராசி அன்பர்கள் இருப்பாங்க. அதனால தான் இவங்கக்கிட்ட இருக்கிற ப்ளஸ்ஸும் அதுதான், இவங்கக்கிட்ட இருக்கிற மைனஸும் அதுதான். யாராவது ஏதாவது பிரச்சனை அப்படின்னா அதை திருத்துறாங்க இல்லையா, அது அவங்களுக்கு பெரிய பிரச்சனையாக முடிஞ்சிடும். எல்லாத்தையும் நம்ம சரி செஞ்சுருவோம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டு செய்வாங்க. அது அவங்களுக்கு பிரச்சனையாக பெரும்பாலும் முடியக்கூடிய சூழ்நிலை அமைஞ்சிடும். சரி, இவங்களுக்கு அடுத்து வருகின்ற 15 நாட்களும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் கன்னிராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய உறவுகள் வகையிலையோ அல்லது நண்பர்கள் வகையிலையோ யாராவது கன்னிராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. கன்னிராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. மேலே ஸ்க்ரீனில் தெரிகிறது ஒரு பெருமாள் ஆலயத்தில் கும்பாபிஷேகத்திற்காக எடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான வீடியோ காட்சி. அந்த காட்சியை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கு எம்பெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமோ நாராயணா அப்படிங்கிற வாசகத்தை மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அப்படி தெரிவிக்கும் போது கூட நீண்ட நாளாக ஏதாவது வேண்டுதலாக ஒரு விஷயம் வைத்துட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வேண்டிக்கிட்டு இப்படி செய்து பாருங்கள். நிச்சயமாக நடைபெறும். நம்பிக்கையோடு செய்யுங்க, கண்டிப்பாக நடைபெறுங்க. சரி, நம்மளுடைய கன்னிராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற 15 நாட்களும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த கன்னிராசியை சேர்ந்தவங்களுக்கு வேலை தொடர்பாக எங்கேயாவது வெளியில் பயணம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த நாட்களில் அமைந்துடும். ஆன்மீக யாத்திரையோ அல்லது வேலை தொடர்பான சின்ன சின்ன பயணங்களோ செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை வருகின்ற நாட்களில் அமைந்துடும். உங்களுடைய பிள்ளைகளுடைய முன்னேற்றத்தை கண்டு ரொம்ப மகிழ்ச்சிகரமாக நீங்கள் செயல்பட போகிறீங்க. வேலையில்லாத இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. நீண்ட நாள் ஆசை இந்த வருகின்ற நாட்களில் நிறைவேறும் அப்படின்னே சொல்லலாம். திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு வரன் தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையும். பங்கு சந்தையில் முதலீடு செய்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் அமையும். உங்களுடைய வேலை தொழில் தொடர்பான விஷயத்தில் கடினமாக உழைப்பீங்க. அந்த உழைப்புக்கேற்ற நல்ல ஒரு வெகுமதி இந்த டைமு கிடைக்கும். உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் கூட நல்ல ஒரு அன்பு, ஆதரவு இதெல்லாம் கிடைத்து ரொம்ப மகிழ்ச்சிகரமாக நீங்கள் செயல்பட போகிறீங்க அப்படின்னே சொல்லலாம். முக்கியமான வேலையை இந்த டைமு கரெக்டாக தைரியமாக துணிச்சலாக செய்வீங்க. அது மற்றவங்க மத்தியில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பாராட்டியும் மதிப்பையும் ஏற்படுத்தும்.
கிடைக்கும். நேர்மையான பலன்கள் எல்லாமே இந்த மாதத்தில் நம்மளுடைய கன்னிராசி அன்பர்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகம்லாம் இருக்குது. இந்த கன்னிராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே அடுத்து வருகின்ற 15 நாட்களும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். கன்னிராசியில் உத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த உத்திர நட்சத்திரக்காரங்க வாழ்க்கையில் தொடர்ந்து முன்னேற்றத்தை சந்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக கடினமாக உழைக்கக்கூடியவங்க. இவங்களுக்கு அடுத்து வருகின்ற 15 நாட்களுமே உங்களுடைய நட்சத்திரநாதனும் சூரியனும் சனி பகவானும் தடைப்பட்ட வேலையெல்லாம் ரொம்ப எளிதாக செய்ய இருக்காங்க. இவங்க எல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறாங்க. அதனால் செய்கிற வேலையை கூட ரொம்ப எளிதாக செய்திருவீங்க. நீண்ட நாள் கனவு இந்த டைமு நனவாகும் அப்படின்னே சொல்லலாம். குடும்பத்தில் இருந்த பிரச்சனையும் ஒரு முடிவுக்கு வரக்கூடிய காலகட்டமாக இது அமைந்திருக்கு. அலுவலக பணியை ரொம்ப துரிதமாக செய்து முடிப்பீங்க. இதனால் மேலதிகாரியோட பாராட்டும் கிடைக்கும். எதிர்பார்த்த நல்ல ஒரு மாற்றமும் இந்த டைமு கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனையும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியுமே உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய காலகட்டமாக இது அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா உங்களுடைய ஜென்ம ராசிக்குள்ளே சஞ்சரித்து வரும் கேது பாக்கிய குருவின் பார்வையால் நல்ல ஒரு மாற்றமும் நல்ல ஒரு முன்னேற்றமும் நிறைந்த நாட்களாக வருகின்ற நாட்கள் அமையும். ஏன்னா இதனா வரைக்கும் ஒரு குழப்பம் இருந்துக்கிட்டே இருந்திருக்கும். உங்களுடைய சிந்தனையில் கரெக்டான ஒரு முடிவு எடுக்க முடியாத மாதிரி இருந்திருக்கும். இனி அந்த குழப்பமெல்லாம் நீங்கள் ரொம்ப தைரியமாகவும் தன்னம்பிக்கையாகவும் செயல்பட போகிறீங்க. வியாபாரத்தில் கூட அந்த எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய ஒரு யோகமெல்லாம் இருக்குது. பிரச்சனை போட்டி இதெல்லாம் இருந்தது இல்லையா, அந்த பிரச்சனை போட்டி எல்லாமே உங்களை விட்டு விலக ஆரம்பிக்கும். இழுபறியாக இருந்த வழக்கு கூட உங்களுக்கு சாதகமாக முடிய இருக்க காலகட்டமாக இது உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அரசியல்வாதிகளை பொறுத்தவரையிலும் நல்ல ஒரு செல்வாக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இது அமைந்திருக்கு. பணியில் கூட உங்களுடைய நிலை படிப்படியாக உயர ஆரம்பிக்கும். சுக்கிரன் ராகு இவங்கெல்லாம் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிக்கிறதுனால எதிர்பாலினத்தவரிடம் பேசும்போது ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது. உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான காலம் இது அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய செல்வாக்கும் அந்தஸ்தும் படிப்படியாக உயரும். அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையே இருந்த அந்த சின்ன சின்ன பிரச்சனை எல்லாமே படிப்படியாக குறைந்து நல்ல ஒரு ஒற்றுமை நிறைந்த நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அஸ்தம் நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் மனம் சொல்கிறபடி தான் வாழ்வாங்க. என்ன அவங்க மனசு நினைக்குதோ அதை தான் கேட்டு அதன் பிரகாரம் நடக்கக்கூடியவங்கள அந்த அஸ்தம் நட்சத்திரக்காரங்க இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் குருவோட பார்வை ராசியில் உண்டாவதுனால ரொம்ப தெளிவாக திட்டமிடுவாங்க. இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய செல்வாக்கு அந்தஸ்து இதெல்லாம் உயரப்போகுது. யாரெல்லாம் உங்களை விலகி வைத்தாங்களோ அவங்கெல்லாம் உங்களை தேடி வருவாங்க. ஏன்னா 6ஆம் இடத்துல ஆத்மகாரகன் உங்களுடைய ராசிநாதன் கர்மகாரகனை சஞ்சரித்து வருவதனால உங்களுக்குள்ளே இருந்த அந்த அசாத்தியமான துணிச்சலும் நம்பிக்கையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாட்களாக தான் வருகின்ற நாட்கள் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய காலகட்டமாக வருகின்ற நாட்கள் அமையப்போகுது. இருளில் இருந்த உங்களுடைய வாழ்க்கை இனி வெளிச்சத்துக்கு வரப்போகுது அப்படின்னு கூட சொல்லலாம். மனதில் இருந்த சிரமங்கள் படிப்படியாக குறையும். நீங்கள் மேற்கொள்ளும் ஒவ்வொரு முயற்சியுமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். தடைப்பட்ட வேலையெல்லாம் கூட ரொம்ப துரிதமாக செய்து முடிப்புங்க. அரசு வழியில் கூட நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியுமே உங்களுக்கு சாதகமாக முடிய இருக்குது. உறவினர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனையும் சரியாகும். ஆரோக்கியமாக நீங்கள் வள வர போகிறீங்க. உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேறும். வாழ்க்கையில் ஒரு புதிய பாதையை நோக்கி இனி நீங்கள் பயணிக்க போகிறீங்க அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு அற்புதமான காலகட்டமாக இனி வருகின்ற காலகட்டம் இந்த அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். பணியாளர்கள்லாம் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க. வியாபாரத்தில் கூட சின்ன சின்ன தடைகளும் பிரச்சனைகளும் வில்லங்கங்களும் இந்த வரையில் இருந்திருக்கும். அது எல்லாமே சரியாகக்கூடிய காலகட்டமாக இனி அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். புதிய சொத்து வாங்குவதற்கான யோகமெல்லாம் இருக்குது. அதே மாதிரி நம்மளுடைய சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு எப்பவுமே துணிச்சலும் தைரியமாகவும் செயல்படக்கூடியவங்க. இவங்களுக்கு அடுத்து வருகின்ற 15 நாட்களும் ரொம்ப யோகமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய நட்சத்திரநாதன் வக்ரக நிவர்த்தியாக இருக்கிறதுனால இதனா வரையில் இருந்த பிரச்சனைகள் குறையும். வேலைக்காக முயற்சி செய்தவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும். தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். புதிய பாதையை நோக்கி பயணிக்க போகிறீங்க. அது எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையக்கூடிய காலகட்டமாக இனி அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். வாழ்க்கையில்
தொழிலையும் சரி வரைக்கும் நிறைய பிரச்சனைகள் நெருக்கடிகள் இதெல்லாம் சந்திச்சிருப்பீங்க. அது எல்லாமே இனி உங்களை விட்டு விலகி ரொம்ப நிம்மதியான வாழ்க்கை இனி வாழ போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். உத்தியோகத்தில் கூட நீங்கள் எதிர்பார்த்தது எல்லாமே நிறைவேறும். இன்னும் உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் எல்லாம் சரியாகணும் அப்படின்னா அருகில் இருக்கிற பெருமாள் ஆலயத்தில் மகாலட்சுமியை தொடர்ந்து வழிபட்டுட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.